ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கு, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்ன்ட்டு. ஆமாங்க, நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்சமான, அதுவும் நம்மளோட கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான பாஸ்தா ரெசிபி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இன்னைக்கு நான் கோதுமையால் ஆன பாஸ்தா தாங்க எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதா, நீங்களும் கவலைப்படாமல் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த பாஸ்தாவை செஞ்சு கொடுக்கலாம். இந்த பாஸ்தா எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள ஐக்கான் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே தெரிய வரும். இப்போ வாங்க நம்ம பாஸ்தா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த பாஸ்தா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் 1/4 கிலோ அளவு நான் மேக்ரோனி எடுத்துக்கிறேன். இது கோதுமையால் ஆன மேக்ரோனி தாங்க. இதோட 2 தக்காளி பழத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 10 பூண்டு பல்லையும் நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோட நான் குடமிளகாய் வந்து பாதி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி ரெட்டும் க்ரீனையும் எடுத்துக்கிறேன். இதோட ஒரு கேரட்டையும் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம தூக்குறதுக்கு வெங்காயத்தாலும் நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீமும் நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கறனால நல்லா ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். அதனால் ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி சீஸு நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இதுக்காக நான் 3 பாக்கெட் சீஸ் எடுத்துக்கிட்டேங்க. இது தாங்க நம்ம பாஸ்தா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க நம்ம பாஸ்தா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி கடாயில் 2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கிற மேக்ரோனியை இதோட நம்ம சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம மேக்ரோனியை கரெக்டான பதத்துக்கு வடித்து எடுத்துடணுங்க. இது ரொம்ப நேரம் வெந்தால் அப்புறம் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இப்போ இது நம்ம மேக்ரோனி வெந்துருச்சு. இதை நான் வடித்து எடுத்துகிட்டு நான் 2 தடவை பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்மளோட மேக்ரோனி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்குங்க. இப்போ நான் அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேங்க. இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரும் நான் சேர்த்துக்கிறேங்க. இதோட நம்ம நறுக்கின பூண்டையும் நம்ம சேர்த்துடலாம். பூண்டை சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க. இந்த பட்டரோட அந்த பூண்டு சேரும்போது நல்லா கம்மட்டு சூப்பரான ஸ்மெல் வருதுங்க. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாவையும் நம்ம சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இப்போ இதோட நான் கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கேரட்டு நம்ம இதோட சேர்த்துடலாம். கூடவே வந்து நான் குடமிளகாவும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் பீன்ஸு கேபேஜ் கூட சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனால் நான் இன்றைக்கி கேரட்டு கேப்சிகம் மட்டும் தாங்க சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெஜிடபிள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. அந்த வெஜிடபிள் 5 நிமிஷம் வெந்தாலே போதுங்க. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுக்கிற டொமேட்டோ பியூரியும் நம்ம சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்த டொமேட்டோ பியூரி நல்லா திக்காகி வர வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம சேர்த்த டொமேட்டோ பியூரி நல்லா தண்ணிலாம் வற்றி நல்லா திக்காகிடுச்சிங்க. இதோட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீமும் சேருங்க. இந்த ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கறதுனால இந்த பாஸ்தா நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளாக்ஸும் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் தூளும் சேர்த்துக்கிறேங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப இதை கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மசாலா எல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம வேக வச்சுக்கிற மேக்ரோனியும் இதோட நம்ம சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு போதுமானு செக் பண்ணிக்கிட்டு தேவைப்பட்ட உப்பும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட மேக்ரோனி ரெடி ஆகிடுச்சு. நம்ம லாஸ்ட்டாக வந்து சீஸ் இதோடு நம்ம சேர்த்துக்குருவோம். ஏன்னா சீஸ்ன்றால் நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதில் சீஸும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தாலும் நம்ம இதோட சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட சுவையான டேஸ்ட்டான மசாலா பாஸ்தா ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மசாலா பாஸ்தா செய்கிறதுக்கு 15 நிமிஷமே போதுங்க. ஒரு அடுப்பில் நம்ம பாஸ்தா வேக வச்சுட்டு ஒரு அடுப்பில் நம்ம மசாலா ரெடி பண்ணாமாக்கு டக்குன்னு 15 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ஈஸியாக அந்த டேஸ்ட்டான பாஸ்தா அவங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க பார்த்தோன்னே ரொம்ப குஷியாகிடுவாங்க. பிளேட்டில் வச்ச அடுத்த 2வது
5 நிமிஷமே பிளேட்டு காலி ஆயிருங்க. அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் செஞ்சு காட்டின அந்த பாஸ்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. நீங்களும் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.